இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இந்த நேர்காணலில் நாங்கள் தாயகம் மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்திலிருந்து திருமிகு சிவயோகநாதன், அதாவது சீலன் என்று அழைக்கப்படுகின்ற சிவில் செயற்பாட்டாளர் சிவயோகநாதன் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் சீலன். வணக்கம் ஸ்ரீவண்ணா. வணக்கம். வணக்கம் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட விடயம் நேற்று, அதாவது 11ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 ஈழத் தமிழர்களுடைய வரலாற்றிலே என்றும் மறக்க முடியாத முதலாவது தமிழ் இன அழிப்பாக கருதப்படுகின்ற இந்த கல்லோயா திட்டத்தில் போது கொல்லப்பட்ட 156 தமிழர்கள் அன்று கொல்லப்பட்டார்கள். அது பற்றி விவரமாக பேசுவோம். அத்துடன் நேற்று நடந்த நிகழ்வு பற்றியும் சுருக்கமாக கூறுங்கள். இன்னும் பல விடயங்கள் நாங்கள் கிழக்கு மாகாணம் சார்ந்தும் தற்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் சார்ந்தும் பேசுவோம். முக்கியமாக இந்த 70வது வருட கல்லோயா நினைவேந்தலை பற்றி கூறி அந்த சரித்திரம் நடந்த விடயங்களையும் கூறணும். ஏற்கனவே கலைக்கப்பட்டாலும் இவைகள் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் கலைக்கப்பட வேண்டிய விடயங்கள். நிச்சயமாக மீண்டும் மீண்டும் கதைக்கப்பட வேணும் என்றதுக்கு முதல் நேற்றைய 11ஆம் தேதி 70வது ஆண்டு, அதாவது தமிழ் மக்களுக்கு எதிரான இன அழிப்பு, கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடங்கப்பட்டது எப்பன்றத உண்மையாகவே நாங்கள் எல்லோரும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இப்போது இருக்கின்றோம். அது 70வது ஆண்டு, 70 ஆண்டுகள், 70வது ஆண்டுக்கு முன்னரே 1956ஆம் ஆண்டு கல்லோயா குடியேற்ற திட்டத்தின் மூலம் அந்த கல்லோயா குடியேற்ற திட்டத்தினை கொண்டு வந்து அதன் ஊடாக சிங்கள மக்களை, பெரும்பான்மை சமூகத்தினரை குடியேற்றம் செய்வதன் ஊடாக அங்கிருந்த தமிழ் பேசும் மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ நாங்கள் எல்லோரும் பேசிக்கொண்டு இருக்கிற விடயங்கள்ல இனப்படுகொலை என்று பேசினா நாங்கள் முள்ளிவாய்க்காலைத்தான் பேசுகின்றோம், நினைத்து பார்க்கின்றோம். அது ஒரு உச்சந்தொட்ட விடயம். முள்ளிவாய்க்காலுக்கு முதலே 56ஆம் ஆண்டே பண்டாரநாயக்கா அவர்கள் பிரதமராக இருந்த பொழுதுதான் இந்த சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்குது. அது உண்மையாகவே நான் நினைக்கிறேன் ஜூன் மாதம் 1956ஆம் ஆண்டு 5ஆம் தேதி தமிழரசு கட்சியினர், அதாவது அப்போது இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பண்டாரநாயக்கா மூலமாக சிங்களம் மட்டும்தான் ஆட்சி மொழி என்ற ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அன்றைய நாளில் தமிழரசு கட்சி, தந்தை செல்வா அவர்கள் தலைமையில் தமிழரசு கட்சி, பழைய இப்போது இருக்கிற பாராளுமன்றம் இல்லை, முன்பிருந்த பாராளுமன்றம் கோல்பீஸுக்கு முன்னுக்கு இருக்கின்றது, அந்த பழைய பாராளுமன்றத்துக்கு முன்னிலையில் அவர்கள் சத்தியாகிரக போராட்டத்தினை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த சத்தியாகிரக போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில், அந்த நேரம் அந்த பாராளுமன்றத்தில் மேல் பகுதியிலிருந்து அப்போதைய பிரதமராக இருந்த பண்டாரநாயக்கா அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கின்றது. அந்த நேரத்தில் போலீசார் மிகவும் மிருகத்தனமாக தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். கொட்டான் தடிகள் மூலமாக அவர்கள் மிக மோசமாக தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த அல்லோலப்பட்டது அந்த இடம். அதே நேரத்தில் அந்த மண்டை உடப்பட்டு இரத்தம் ஓட ஓட அவர் எங்கட அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள் போய் பிரதமர் அவர்களை சந்தித்து பேசிய பொழுது கூட ஏளனமாக அவரை பார்த்து பேசியதாகவும் அந்த வரலாறு சொல்லப்படுகிறது. எனவே அந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்போதே திட்டமிடப்பட்ட வகையில் சில வதந்திகளும் பரப்பப்பட்டது. அந்த வதந்தி பரப்பப்பட்ட நேரத்துல சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் இருக்கின்ற எல்லை கிராமங்களில் அந்த ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருந்தது. செயற்கையாகவே உருவாக்கப்பட்டது, திட்டமிட்ட வகையில் உருவாக்கப்பட்டது. அந்த திட்டமிட்ட வகையில் உருவாக்கப்பட்டதென்ற விளைவாக ஒரு கட்டத்தில் நான் நினைக்கிறேன் 11ஆம் தேதி 10ஆம் தேதி அளவில் கல்முனையில் வைத்து ஒரு சிங்கள பெண்மணி தமிழர்களால் மானபங்கப்படுத்தப்பட்டதாக ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது. அந்த வதந்தி பரப்பப்பட்ட நேரத்தில் மேலும் பதட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் சிங்கள பகுதிகளில் ஆங்காங்கே இருக்கின்ற ரவுடி என்று சொல்லப்படுற மிகவும் மோசமான தரப்பினர்கள், அரசு தரப்பினரால் காடையர்கள் அரசு தரப்பினரால் அந்த இடத்துக்கு சென்று குடியேற்றத்தை மேற்கொள்வதற்காக அங்க இருக்கிற தமிழர்கள் விரட்டப்படுவதற்கான முஸ்தீபு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் மேலும் ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது.
கல்லோயா பிரதேசத்தை நோக்கி 5 தொடக்கம் 6000 பேர் வரையிலான தமிழர்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கு வந்து இருக்கின்ற சிங்கள மக்களை தாக்குறதுக்கு வருகிறார்கள் என்ற தகவல் பரவப்பட்டது. அத பரவப்பட்ட காட்டு தீ போன்று பரவப்பட்டது. பரவினதன் எதிரொலியாக அங்கு இருந்த அந்த சீனி தொழிற்சாலைக்குள்ளேயே இருந்து வேலை செய்த சக ஊழியர்கள் கூட அங்கிருந்த தமிழர்களை தாக்க தொடங்கினார்கள். அவர்களும் வெளியில் ஓடும் பொழுது அதே நேரம் கிராமங்களில் இருக்கின்ற தமிழர்களும் வெளியில் இருந்து கொண்டு வரப்பட்ட காடையர்களால் அடித்து துன்புறுத்தப்பட்டு, அதாவது கூரிய ஆயுதங்கள், கத்தி, கோடாலி, மண்பட்டி போன்ற கனரக ஆயுதங்களால் அவர்கள் துரத்தி வெட்டப்பட்டார்கள் அல்லது அடித்து துடிதுடிக்க அடித்து கொல்லப்பட்டார்கள். அது மட்டும் நடக்கவில்லை. அந்த நேரத்தில் அவர்களுடைய கடைகள், வீடுகள் கொள்ளையிடப்பட்டது காடையர்களால். கொள்ளையிடப்பட்டது மட்டுமில்லாமல் அந்த வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது. தீக்கிரையாக்கப்பட்டு சில பெண்களும் மானபங்கப்படுத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாகவும் தகவல் உண்டு. எனவே அந்த நேரத்தில் அந்த சம்பவம் 11ஆம் தேதி மட்டும் நடக்கவில்லை. தொடர்ச்சியாக 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 5 நாட்கள், 6 நாட்கள், 16ஆம் தேதி வரையும் அந்த கொலை சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து இருக்கின்றது. அந்த நேரத்தில் அங்கிருந்த தமிழ் மக்கள் அந்த வீடுகளை விட்டு வெளியேறி மட்டக்களப்பு நகர பிரதேசத்தை நோக்கியும் ஏனைய பிரதேசங்களுக்கும் அவர்கள் புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். இன்று நீங்கள் அந்த இடத்தை பார்த்தீர்களாக இருந்தால் எந்த ஒரு தமிழ் குடும்பங்களும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அந்த கல்லோயா பிரதேசத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த படுகொலையை நாங்கள் கடந்த காலங்களில் நடைபெற்ற ஞாபகப்படுத்தல் என்றதுக்கு அப்பால் இது ஒரு 70வது ஆண்டாக நாங்கள் இதை நினைத்து பார்க்கின்றோம். அந்த நினைத்து பார்க்கிறது மட்டுமில்ல, இதுவரையும் அதற்கு பின்னர் இன்று வரையும் வந்திருக்கிற ஆட்சியாளர்கள் கூட அந்த மக்களுக்கு எந்த ஒரு நீதியையும் வழங்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த தொடர்ச்சியான திட்டமிடப்பட்ட இன அழிப்பானது அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ந்து நடைபெறுகிறது. 58ஆம் ஆண்டில் நடைபெறுகிறது, 77ஆம் ஆண்டில் நடைபெறுகிறது. அதற்கிடையில் பல சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கின்றது. அப்ப அப்படி நடக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் தமிழ் மக்களுக்கு ஏற்படுகிறது. அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் அவர்கள் வட்டுக்கோட்டை தீர்மானம் 1976ஆம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்படுகிறது. அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இனிமேல் நாங்கள் இவர்களுடன் இணைந்து வாழ முடியாது என்ற நிலையில் அந்த நேரத்தில் இளைஞர்கள் ஆயுதம் தூக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் இரு பகுதியினருக்கும் அதிகமான யுத்தங்கள் நடைபெற்றது. முள்ளிவாய்க்காலில் 2009ஆம் ஆண்டு மிக 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 மோசமாக ஒரு இனப்படுகொலையுடன் அந்த யுத்தம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் நீங்கள் படுகொலை என்றவரை இன துடைப்பண்டே சொல்லலாம். இன அழிப்பெண் கட்டாயம். அதுதான் அந்த இறுதி யுத்தத்தில் அவர்கள் சொன்ன கணக்கு 70,000 மக்கள் தான் அங்கு இருக்கிறார்கள் என்றுதான் அந்த நேரத்தில் அவர்கள் இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அரசு தரப்பினால் கூறப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீர்களாக இருந்தால் 4 லட்சத்து மக்கள் அந்த பிரதேசத்திலிருந்து வெளியே வந்தவர்கள். அப்ப அவர்களுடைய உள்நோக்கம் என்னமாக இருந்தது என்றால் அந்த 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களும் அங்கு படுகொலை செய்யப்படுவார்களோ பட்டு விட்டிருப்பார்கள் என்ற ஒரு நினைப்புல தான் அவர்கள், ஏனென்றால் அவர்கள் திட்டம் எப்படி செயல்படுத்தப்பட்டது என்றது அவர்களுக்கு தான் தெரியும். அதுதான் அதை நிரூபிக்கின்றது. ஆனா அதே நேரத்தில் அவர்கள் எதிர்பார்த்தது போல் அதிகமான செத்தது இறந்து போனது 1.5 லட்சம் பேருக்கு மேலாக இருந்தாலும், ஆனாலும் அதை விட அதிகமான மக்கள் வெளியேறி தப்பி வந்ததுக்கான காரணம் அந்த நேரத்தில் அனைத்து பொதுமக்களுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளால் பயிற்சி வழங்கப்பட்டது. தங்களை தற்பாதுகாப்பு செய்து கொள்வது எப்படி என்ற ஒரு பயிற்சி அனைவருக்கும், வயதானவர்கள் இருந்து குழந்தைகள்ல இருந்து அரசு உத்தியோகஸ்தர்கள் இருந்து அனைத்து மக்களுக்கும், அவர்களது கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு இருந்தவர்களுக்கு அந்த பயிற்சி வழங்கப்பட்டது, தற்பாதுகாப்பு பயிற்சி. அந்த தற்பாதுகாப்பு பயிற்சியில தான் இன்று அவர்கள் அந்த முள்ளிவாய்க்காலிலிருந்து அதிகமான மக்கள் வெளியேறி வருவதற்கு காரணமாக இருந்தது. இது ஒரு வகையிலான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு செயல்பாடு என்றுதான் நீங்களால கூற முடியும். அந்த தற்பாதுகாப்பு பயிற்சி இருக்காம விட்டிருந்தால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏற்கனவே சொன்னது போன்ற ஒரு வகை தொகை இல்லாத மக்களை நாங்கள் இன்று
இழந்திருப்போம், உயிரோடு பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்க வேணும். அதுதான் உண்மையான நிலைமை. அது இன்னொரு விடயத்தை நீங்கள் இதுல பார்க்க வேணும். இப்ப 56ஆம் ஆண்டு 58ஆம் ஆண்டு எல்லாம் நடைபெற்றதெல்லாம் ஒரு சட்டத்துக்கு புறம்பான சட்டவிரோதமான கொலைகள். இப்ப நீங்க வழியா பாருங்கள், இந்த சட்டத்துக்கு புறம்பான சட்டவிரோதமான கொலைகள் 1979ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தற்காலிகமான பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக சட்ட அங்கீகாரம் பெறுகிறது. அந்த பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு எல்லோருமே அவர்கள் நினைப்பவர்கள் எல்லோருமே பயங்கரவாதிகளாக மாற்றப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் பாடசாலை சீருடையில் இறந்து கிடந்த மாணவனது உடலை கூட பெற்றோர் பொறுப்பேற்று இறுதிக்கிரியையில் செய்ய வேண்டுமாக இருந்தால் இவர் பயங்கரவாதி என்று கையெழுத்து வைத்து விட்டுத்தான் அந்த உடலத்தை பெற்றுக்கொண்டு பெற்றோர் இறுதிச் சடங்குகள் செய்த வரலாறு எல்லாம் இங்கு உண்டு. எனவே சட்டத்துக்கு புறம்பான கொலைகள் சட்ட அங்கீகாரத்துடன் நடத்தப்படுகிறது. அது மனித குலத்துக்கு எதிரான ஒரு செயல்பாட்டுக்கான ஒரு அங்கீகாரமாகத்தான் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியிருக்கின்றது. அதே நேரத்துல அதுக்கு பிறகு பார்த்தீர்களாக இருந்தால் அந்த தமிழ் மக்களது நிலம், மற்றது அவர்களுடைய வளம், மற்றது அவர்களுடைய பண்பாடு, அவற்றினை எப்படி கபலீகரம் செய்யலாம், எப்படி அதை துடைக்கலாம் என்ற ஒரு திட்டமிடுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் அதற்கு பிறகு அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அந்த காணிகளையும் எங்களுடைய பண்பாடுகளையும் அழிப்பதற்காக திணைக்களங்களை உருவாக்குகிறார்கள். தொல்லியல் திணைக்களத்தை நீங்கள் எடுத்தீர்களாக இருந்தால் எமது பண்பாடை அழிக்கிறார்கள். அதை அழிப்பதற்காகவே கொண்டு வரப்பட்ட மிக மோசமான தொல்லியல் திணைக்களத்தின் நடவடிக்கைகளில் நாங்கள் ஏதாவது ஒரு சேதம் விளைவித்தாலோ அல்லது அதற்கு எதிராக நடந்தாலோ கைது செய்யப்பட்டால் அதற்கான பிணையை வழங்க முடியாத மாதிரி தான் அந்த சட்டத்தின் இறுக்கமான செயல்பாடு காணப்படுகிறது. அது எமது பண்பாடை முழுமையாக நாங்கள் காலகாலமாக பல 100 ஆண்டுகளாக வழிபட்டு வந்த ஆலயத்துங்களுக்கு கூட நாங்கள் செல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் அது அடையாளப்படுத்தப்பட்டு பௌத்த சின்னங்களாகவும் அல்லது பௌத்த விகாரைகளாகவும் உருமாற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. கன்னியா வெந்நீர் ஊற்று இதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு புனித தலம் இன்று அப்படியே பௌத்தமயமாக்கப்பட்டு, அது மட்டுமல்ல, நீங்க இன்னொரு விடயத்தையும் பார்த்தீர்கள் என்றால் இந்த வடக்கு கிழக்கிலே உள்ள தமிழர்களுடைய பொருளாதாரத்தை அடிப்பதற்கென்றே திட்டமிட்டு வடக்கு கிழக்கு தொழிற்சாலை எல்லாம் அகற்றப்பட்டது. நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு ஒரு நிலம், கடல், காடு, குளங்கள் எல்லாம் வளமாக நிறைந்த ஒரு பிரதேசம் தான் வடக்கு கிழக்கு. தமிழ் மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வருகின்ற வடக்கு கிழக்கு பிரதேசம். இந்த பிரதேசங்கள் வளமான ஒரு பிரதேசம். ஒரு காலகட்டத்துக்கு முதல் வடக்கு கிழக்குல இருக்கிற பயிர்களும் நெற்களும் தான் தென்பகுதியில இருக்கிற அநேகமானவர்களுக்குரிய உணவு தேவையை கூட பூர்த்தி செய்தது. ஆனால் அது திட்டமிட்ட வகையில தமிழ் மக்கள் பொருளாதார ரீதியில முன்னுக்கு வந்துடக்கூடாது என்றத ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்கள் பாருங்கள், அந்த நேரத்தில் இருந்த நிறைய ஃபேக்டரிகள், ஆலைகள் மூடப்பட்டது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லலாம், 3000 பேருக்கு மேல மட்டக்களப்பில் இருக்கிற வாழைச்சேனை காகித தொழிற்சாலை இயங்கி கொண்டிருந்தது. அப்ப அந்த வைக்கல், அந்த நெல்லை அறுவடை செய்ததுக்கு பிறகு வரும் வைக்கலை வைத்துதான் அந்த பேப்பர் தயாரிக்கப்பட்டது. அந்த வருமானம் எல்லாமே அந்த மாவட்டத்துக்குரிய ஒரு வளமான வருமானமாக இருந்தது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்க வேண்டும், கந்தலாயிலையும் அம்பாறையில அந்த பகுதிகளில் இருந்த சீனி தொழிற்சாலைகள் மூடப்பட்டது. சீனி தொழிற்சாலை மூடப்பட்டதுனால விவசாயம் அளிக்கப்பட்டது, கரும்பு உற்பத்தி அளிக்கப்பட்டது. அதில் அந்த தொழிலில் ஈடுபட்ட விவசாயிகள் எல்லாம் தொழிலிழந்து போனார்கள். இன்னொன்று சீலன் என்னென்று சொன்னால், இந்த கிழக்கு மாகாணத்தினுடைய நிலைமைகள் இன்று எப்படி இருக்கின்றது, அதில் முக்கியமாக நாங்கள் ஏற்கனவே உங்களுடன் பேசியிருக்கின்றோம். இந்த மயிலத்தமடு மாதவன அந்த நிலப்பிரதேச மேய்ச்சல் தரை பிரச்சனை தற்பொழுது என்ன நிலையில் இருக்கின்றது? மயிலத்தமடு மாதவனை இன்றைக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தது நாங்கள் இன்றைக்கு நினைவு கூற வேண்டிய ஒரு முக்கியமான நாள். மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்கள் தமது வீதியோரமாக தமது கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நிலத்தினை கோரி போராட்டம் நடத்தி இன்றுடன் 1000வது நாள். இன்று அவர்கள் போராட்டம் நடத்தி 1000வது நாள் நிறைவு பெற்றிருக்கின்றது. அண்மையில் கூட ஒரு 10 நாளைக்கு முன்னர் ஜனாதிபதி அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்து சென்றார். அந்த நேரத்தில் பண்ணையாளர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்தவர்கள் தங்களுக்கான மேய்ச்சல் தரை
எப்படியோ இந்த ஆட்சியாளர்கள் தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தவர்கள். ஆனாலும் அங்கும் வந்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படவில்லை. அங்கும் ஒரு ஏமாற்றம் தான் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஏற்கனவே 11,000 11,000 ஹெக்டர் நிலம் தர வேணும் என்று சொல்லித்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது தரலாம் என்றுதான் அவர்களுடைய அந்த இதுகள் எல்லாத்திலையும் இருக்குது. அவர்களுடைய ஆதாரங்கள், அரசு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் வந்து 11,000 ஹெக்டர் மேய்ச்சல் தரைக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அது வர்த்தமானி பிரகடனப்படுத்தப்படவில்லை. ஆனால் அவர்கள் பணியாளர்கள் நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த 11,000 ஹெக்டர் நிலத்தையும் வர்த்தமானிப்படுத்தி தருமாறுதான் அவர்கள் கேட்டுக்கொண்டு இன்று வரையும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச காலத்துக்கு முதல் சொன்னார்கள் 11,000 ஏக்கர் என்று. அதுக்கு பிறகு சொன்னார்கள் 3,000 ஏக்கர் என்று. கடைசியாக இப்ப 2 வாரத்துக்கு முன்னர் ஜனாதிபதி அவர்கள் இங்கு வந்து செல்லும் பொழுது 1,530 ஏக்கரை மட்டும்தான் விடுவிக்க சொல்லி அந்த உத்தரவையும் யாருக்கு பிறப்பித்திருக்கிறார் என்றால் மகாவலி திணைக்களத்துக்கு தான் பிறப்பித்திருக்கிறார். இங்க நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும், மேய்ச்சல் தரை ஏற்கனவே மகாவலிக்குள் உள்வாங்கப்பட்டு மகாவலிக்கு உத்தரவு போடப்படுகிறது, இதை வந்து நீங்கள் பண்ணையாளருக்கு வழங்குங்கள் என்று. பண்ணையாளர்களுக்கு மேய்ச்சல் தரையை மகாவலி திணைக்களம் வழங்குமாக இருந்தால் அது மீண்டும் திட்டமிடப்பட்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட காணி சுத்திகரிப்புக்குரிய ஒரு சட்ட சிக்கலுக்குள்ளதான் நாங்கள் போய் சிக்கிக்கொள்றோம். அந்த அதாவது மகாவலி திட்டம் என்பதே வந்து ஒரு விவசாய குடியேற்ற திட்டம். அப்ப அங்க பெரும்பான்மை இன மக்களையோ அல்லது தமிழர்களையும் வைங்க யாரோ ஒரு விவசாயிகளை கொண்டாங்க குடியேற்றும் பொழுது இந்த கால்நடைகள் நாட்டின கால்நடைகள், பூர்வீக இனம். இதுகள் ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர்ல இருந்து 15 கிலோமீட்டர் வரையும் நடந்து மேய்ந்து புல்லு மேயிற ஒரு இனம். இப்ப இவர்கள் 1,530 ஏக்கர் நிலத்தை எப்படி அடையாளப்படுத்துவார்கள்? அந்த இடத்துக்குள்ளதான் அந்த கால்நடை நிக்குமா, அல்லது அந்த கால்நடை வெளியால போய் இவர்கள் கொண்டு வர விவசாய குடியேற்றவாசிகளுடைய பயிர்களை சாப்பிடாதா? அப்படி சாப்பிடும் பொழுது மகாவலி திட்டத்துக்குள்ளால் அது வழங்கப்படுமாக இருந்தால் இங்கு உள்ளூர்ல இருக்கிற அதிகாரிகள் யார்கிட்டையுமே வந்து இவர்கள் முறையீடு செய்ய இயலாது. ஏனென்றால் மகாவலி திணைக்களத்தின் சட்டம் மத்திய அரசாங்கத்துக்கு நேரடியா மத்திய அரசாங்கத்தோட தொடர்புபட்டது. அரசாங்க அதிபருக்கோ பிரதேச செயலாளருக்கோ இந்த சட்டம் தொடர்பாகவோ அந்த வலயத்துக்குள்ள ஏற்படுற பிரச்சனை தொடர்பாகவோ எக்காரணம் கொண்டும் விசாரணை செய்யவோ அல்லது அவர்கள் அது சம்பந்தமான முறைப்பாடுகளை எடுத்துக்கொள்ளவே முடியாது. அப்ப அந்த வகையில் மீண்டும் இது ஏமாற்றப்படுகிறார்கள், பண்ணையாளர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இதுல நான் மிக சுருக்கமாக சொல்ல வேணுமாக இருந்தால், நான் ஆரம்பத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். இது ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் ஒரு பௌத்த பேரினவாதத்தின் பரிணாம வளர்ச்சி. தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் பௌத்த பேரினவாதத்தின் பரிணாம வளர்ச்சி தான் இந்த திணைக்களங்கள் ரீதியாக கொண்டு வரப்பட்ட சட்டங்களும் மற்றும் பயங்கரவாத தடை சட்டங்கள் போன்ற கொடிய சட்டங்களும். இந்த சட்டங்கள் எல்லாமே வந்து இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏன் நான் இதை சொல்றேன் என்றால், இவர்கள் சட்டத்தை பயன்படுத்தி தான் வடக்கு கிழக்கு பிரித்தவர்கள். இவர்கள் சட்டத்தின் அனுசரணையோடு தான் சுனாமி கட்டமைப்பை முடக்கியவர்கள். இன்னொரு கேள்வி சீலன் என்னென்றால், நாங்கள் ஏற்கனவே கதைக்கும் பொழுது முன்பு அந்த மேய்ச்சல் தரையிலே இருக்கின்ற அந்த பசுக்களை, அந்த உங்களோட பசுக்களை வந்து இரவு நேரங்களிலே வந்து வெட்டி அவைகள் எல்லாம் சாவடித்தார்கள். அந்த அப்படியான வேலைகளும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றனவா? மற்ற அந்த அங்க கிழக்கிலே வந்து ஒரு அடாவடி ரவுடியான ஒரு புத்தவிக்கு என்று சொல்லப்படுகின்ற அம்பிட்டிய சுமரத்தின் தேரர், அவருடைய அடாவடித்தனம் இப்பொழுதும் அங்கு தொடர்கின்றதா? ரெண்டு. மற்ற இன்னொரு விடயம், இப்ப தற்சமயம் இன்னொரு விடயம் கேள்விப்பட்டோம். இந்தியா அந்த மயிலத்தமடு மாதவன பிரதேசத்திலே வந்து ஒரு பால் பண்ணை அமைப்பதற்கான அல்ல பால் உற்பத்தி பொருட்களை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடப்பதாக கேள்விப்படுகின்றோம். இது பற்றி மிக சுருக்கமாக கூறுங்கள். நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிய சுருக்கமாக. நீங்க சொன்ன 3 சம்பவங்களும் உண்மைதான். கால்நடைகளை வந்து துன்புறுத்தல் செய்கின்ற நடவடிக்கைகள் இப்பவும் வந்துட்டு ஒன்றொன்று அங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதே நேரத்துல குடியேற்றவாசிகளும் தாங்கள் திரும்பவும் வந்து காணிகளை துப்புரவாக்குறது, காட்டுகளை அழிப்பது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அடுத்தது அந்த தேரருடைய செயல்பாடு ஓரளவு இப்ப முடங்கி இருக்கிற, முடங்கி என்று சொல்ல இல்லாது, அவர் திரும்பவும் அதே மாதிரி வேற இடங்கள்ல கதைச்சிருக்கார். ஆனாலும் இந்த தேரருக்கு எதிரான
வழக்கொண்டு நீதிமன்றத்தில நிலுவையில் இருக்கின்றது. அதாவது அவர் தமிழர்களை துண்டம் துண்டமாக வெட்டுவேன் என்று சொல்லி சொன்னதுக்கு எதிராக ஒரு பெரும்பான்மை சகோதரர் ஒருவர் இங்க மட்டக்களப்பு நீதிமன்றத்தில வழக்கொண்டை தாக்கல் செய்திருக்கின்றார். அந்த வழக்கு தவணை போடப்பட்ட நிலையில் இருக்கிறபடியினால் அவர் இன்னும் வெளிப்படையாகவே அதுக்கு பிறகு பெருசாக வெளியால வந்து பேசின மாதிரி எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த தேரரை வந்து எங்கட ஜனாதிபதி போய் சந்திச்சுட்டு போயிருக்கிறார். இந்த தேரரை, ஒரு இனவாத தேரரை இந்த ஜனாதிபதி அவர்கள் போய் சந்தித்து விட்டு புகைப்படம் எல்லாம் எடுத்து விட்டு வந்திருக்கிறார். இதுதான் எங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களும் ஏமாற்றங்களும். அந்த தேரம் முழுக்க 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 ஒரு பேரினவாத சிந்தனையை உடையவர். அவர் பல இடங்களில் அவருடைய இனவாத போக்குகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப இவருக்கும் அவருக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன? இதுதான் எங்களோட கேள்வி. இந்த ஜனாதிபதிக்கும் அந்த இது மட்டுமல்ல, நீங்க யாழ்ப்பாணத்துல கூட பாத்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்திலே அந்த விகாரை கட்டிய விகாரைக்கு எதிராக வந்து பெரிய அளவில் வந்து ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்திலே யாழ்ப்பாணம் வந்த அனுர்குமார திசாநாயக்கா அந்த விகாரைக்குள்ள சென்று கூட அங்குள்ள பிக்குகளை சந்திச்சுத்தானே சென்றிருக்கின்றார். அவங்க கொடுக்காம என்ன ஒற்றுமை? அவர் சட்டத்துக்கு புறம்பாக விகாரை அமைச்சிருக்கிறார். அது தமிழ் மக்களுடைய காணி. அந்த காணி அளவீடு செய்யறது கூட அந்த தேரர் விடுறாரு இல்ல. நீ சட்டத்தின் ஆட்சியை நாங்க நடைமுறைப்படுத்துவோம், இனவாதம் இல்லை, மதவாதம் இல்லை என்று நீ வெளியால சொல்ற அரசியலுக்கு. ஆனா செயல்பாடு எல்லாமே வந்து ஒரு பக்க சார்பாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. பால் பண்ணை என்ன மாதிரி இந்தியாவுடைய பால் பண்ணை அதுவும் வந்து அது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட இவர்கள் மகாபலி அபிவிருத்தி திட்டம் என்ற ஒரு போர்வையில் அந்த திட்ட முன்மொழிவு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அமுல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனத்தின் ஊடாக இந்த பிரதேசத்தில் அந்த பால் உற்பத்தி பெருக்குவதாக ஒரு திட்டம் இருக்கின்றது. ஆனால் அது அவர்கள் நேரே வந்து செய்யாமல் கொத்மலையுடன் ஒப்பந்தம் செய்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கியமான ஒரு நபர் மூலமாக சில பேருடைய ஆலோசனைகள், என்ன சொல்றது, கன்சல்டேஷன், அவர்களுடைய ஆலோசனைகள் மூலமாக அந்த திட்டத்தினை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது. அதனாலதான் இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, பால் உற்பத்தியை பெருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரவில்லை. நீங்க பால் உற்பத்தியை பெருக்குங்கள், ஆனால் மேய்ச்சல் விடுங்க. மேய்ச்சல் அந்த நாட்டின கால்நடைகளுக்கான அந்த இடத்தை விட்டு போட்டு நீங்க ஏனைய இடங்களில் அந்த பால் உற்பத்தியை பெறுவதற்காக நீங்கள் வெளிநாடுகள் இருந்து கால்நடைகளை கொண்டு வரலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இருக்கிறது நீங்க செய்யற நடவடிக்கை, அந்த மேய்ச்சல் தரையில் நீங்கள் வெளியிடத்திலிருந்து கொண்டு வர மாடுகளை கொண்டு வந்து பால் உற்பத்தியை பெருக்க போறோம்னு சொல்லி நீங்கள் இருக்கிற கால்நடை அழிச்சீர்களாக இருந்தால் 100% இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்துல 100% கிழக்கு மாகாணத்துல இந்த நாட்டின கால்நடைகள் மூலமான இறைச்சி தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது 100%. இதுக்கு அரசாங்கம் எந்த ஒரு செலவும் செய்யறதில்லை. மேய்ச்சல் தரை என்றது அவைகளுக்கு பிரச்சனை. இப்ப மேய்ச்சல் தரையினூடாக தமிழர்களுடைய வயிற்றில் அடிப்பதுதான் அவர்களுடைய நோக்கம். தமிழர்களை பொருளாதார ரீதியாக முன்னேற விடக்கூடாது. ஏற்கனவே நீங்க பார்க்கணும், இப்ப இங்கிருந்து 40,000 லிட்டர் பியூரான, அதாவது இயற்கையான முறையிலான பால் வந்து இன்றைக்கு வெளி மாவட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. கொழுப்பு சத்துக்கள், இனிய போசாக்கு எல்லாம் நிறைந்த அளவில், எந்த ஒரு செயற்கையான கலப்படம் இல்லை. அந்த கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடப்படுறது இல்லை, அந்த கால்நடைகளுக்கு தீவனம் வைக்கிறது இல்லை, அந்த கால்நடைகளுக்கு ஊசி மருந்து, அது இயற்கையாகவே வாழ்ந்து இயற்கையாகவே கிடைக்கிற அந்த பால் 40,000 லிட்டர் பால் வந்து இன்றைக்கு வெளி மாவட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. இவர்கள் இந்த கால்நடைகள மேய்ச்சல் தரையில் எல்லாம் எடுத்து வேறொரு வேலை செய்ய வெளிக்கிட்டார்களாக இருந்தால் இயற்கையாகவே கிடைக்கிற இந்த பாலண்ட உற்பத்தி குறைந்து போகும் பொழுது உண்டு. 2வது, உணவு உற்பத்தியில ஒரு பிரச்சனை வரும். இறைச்சி தேவை, புரதச்சத்து தேவையில வந்து கேள்விக்குள்ளாக்கு. அதுக்கு பிறகு இப்ப நாடே ஒரு பொருளாதார நெருக்கடியில இருக்கக்குள்ள இந்த மாவட்டத்துக்கு உரிய மாற்றிறைச்சி இவர்கள் வெளி மாவட்டத்துல வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்து தர போகிறார்கள். எனவே இந்த நுகர்வோரும் வந்து இதுல கொஞ்சம் கவனம் எடுக்க வேணும். ஏனென்றால் இறைச்சி தேவையை நாங்கள் 100% இந்த நாட்டின கால்நடைகள் தான் பூர்த்தி செய்து கொண்டு வருகிறது. எனவேதான் நாங்கள் இந்த திட்டத்தினை வந்து தெளிவாக அவர்கள் விளங்கிக் கொள்ளணும், அரசு தரப்பு இருக்கிறவர்கள். இறுதியாக ஒரு கேள்வி, மிக சுருக்கமாக கூறுங்கள். என்று சொன்னால், இந்த இன அழிப்பின் ஒரு அங்கமாக தமிழர்களை நசுக்குகின்ற ஒரு தொடர்ச்சியான செயற்பாட்டின் ஒரு அங்கமாக வந்து இந்த ரெப் பாடகர் சங்கீதன் அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து உள்ளே வைத்திருந்தார்கள். நாங்கள் இன்று கேள்விப்பட்டோம் அவரை பிணையிலே வழியில் விட்டதாகவும் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க சொல்லி
நீதி வழங்கப்பட்டுள்ளதாக அறிந்தோம். அதை பற்றி மிகச் சுருக்கமாக சொல்லுங்கள். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட சங்கீதன் அவர்கள் இன்று மதியம் வந்து கிளிநொச்சி நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவரை கைது செய்ததின் நோக்கம் ஒரு மிக ஏமாற்று வேலையாகத்தான் நாங்கள் அவரை கைது செய்தது ஒரு ஒரு மோசமான நடவடிக்கை. ஒரு பாடகர் பாட்டு கூட பாட முடியாதா என்ற ஒரு நிலப்பாடு இருந்தது. அதே நேரத்துல ஒரு சிறுமிக்கு எதிராக பௌத்த பீடத்தில் இருக்கிற மிகவும் பெரிய ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டு உடனடியாக பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு மகா சங்கங்கள் ஒரு அழுத்தத்தினை ஜனாதிபதிக்கு கொடுத்திருந்தது. அந்த மாதிரியான வழக்குகளை, தேரர்களை சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து தனியான ஒரு விசேட நீதிமன்றம் உருவாக்கப்பட்டு பௌத்த மதத்துக்கூடாகவே அது விசாரணை செய்யப்பட வேணும் என்ற ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது. அதனையும் இந்த ஜனாதிபதி அவர்கள் வரவேற்று தனது பதிலை தெரிவித்திருந்தார். எனவேதான் இங்கு இப்ப நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறோம், சட்டம் வந்து எல்லாருக்கும் ஒன்றாக இருக்க வேணும். ஆனால் இங்கு வந்து ஒரு தெளிவாகவே வெளிப்படையாகவே, அதாவது எங்களுக்கும் பௌத்தத்துக்கும் முதலிடம் தரணும் என்று சொன்ன விடயங்கள் எல்லாத்தையும் போய் இப்ப பௌத்த துறவிகள் செய்யப்படுற குற்றங்களுக்கும் முதன்மை இடம் தர வேணும். இது இன்னும் ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கை, இன்னும் ஒரு சிந்தனை, இவர்கள் சிந்தனை. இப்படியான செயல்பாடுகளுக்கு ஊக்கம் அளிப்பவர்களாக இருந்தால் சர்வதேச நாடுகள் உங்களை பார்த்து என்ன நினைக்க போறார்கள்? அவர்களும் சேர்ந்தான், அவர்களும் சர்வதேச நாடுகள் என்றெல்லாம் இப்போ இன்றைய காலகட்டத்திலே எல்லாம் எல்லாரும் சிரிச்சு கொண்டு போவார்கள். எங்களை வந்து நாங்க தானே பெருமைப்படுத்திக் கொள்றதோ சிறுமப்படுத்திக் கொள்றதோ எங்களோட செயற்பாட பொறுத்ததுதான். இதே அனுராதன் சீலன் வந்து ஒரு பௌத்த பிக்குனுடைய கையிலே விலங்கு மாட்டுவதை பார்க்க தன்னால் சகிக்க முடியவில்லை என்று சொன்னவர் இதே ஜனாதிபதி தான். நல்ல சீலன், நான் நினைக்கிறேன் நாங்கள் 2 நிமிடங்கள் கூட பேசிவிட்டோம். இன்னும் நிறைய விடயங்கள் கிழக்கு மாகாணம் சார்ந்து நாங்கள் பேச வேண்டி இருக்கின்றது. இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்கின்றார்கள், இவர் உண்மையுடைய தமிழ் தேசியவாதிகளா, மற்ற அந்த தமிழரசு கட்சியில் என்ன நடக்கின்றது என்று பலதரப்பட்ட செய்திகள் எங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கின்றது. பேசுவதாக இருந்தால் நீண்ட நேரம் எடுக்க வேண்டும். நாங்கள் தரப்பட்ட நேரத்துக்குள் இந்த நேர்காணலை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றபடியால் இன்றைய நேர்காணலில் நீ கலந்து கொண்டதை விட்டு நாங்கள் புலதாங்கிதம் அடைகின்றோம். பார்க்கின்ற மக்களே, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே பதிவு செய்யுங்கள். அதுவும் எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்று கூறிக்கொண்டு நன்றி சீலன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் நேயர்களே.